விஜயகுமார் சாரும் ரேஷ்மாவும் நம்ம கூட கால்ல இருக்காங்க. இதுல ரேஷ்மாவும் நம்ம கூட ஆபரேஷன்ல இருக்காங்க. எஸ் சார். ஓகே. இவன் தான் வருமா. இவனை நாம அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாலேயே அவன் நம்மள ஸ்மெல் பண்ணி விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சிட்டில குழந்தைங்களை கடத்தி வச்சிருக்கான். இப்போ அந்த குழந்தைங்களுக்கு பதிலா நமக்கு 100 கோடி பணத்தை டிமாண்ட் வச்சிருக்கான். ஆனா அது நம்மள டைவர்ட் பண்றதுக்கான விஷயம். உண்மையிலேயே அவனுக்கு தேவை பணம் கிடையாது. வர்மா இந்த 1 மணி நேரத்துக்குள்ள இந்தியாவை விட்டு தப்பிக்க போறான். இப்ப நம்ம பிரைவேட் ஏர்ஷிப்ல இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் எல்லா இடத்துலயும் அவனோட போட்டோவை சீக்கிரட்டா அனுப்பி அவன் பேரை சொல்லாம அவனை பார்த்தாலே அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்கோம். ஆனா ஐலி, அந்த வர்மாவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். சோ நம்ம பணம் ரெடி பண்ணிட்டு இருக்காம அவனை அரெஸ்ட் பண்றதுக்கான அட்டெம்ப்ட்ல தான் இறங்கிருப்போன்னு இந்நேரம் கெஸ் பண்ணிருப்பான். வர்மா இப்ப தப்பிக்கணும்னா எந்த வழிய தேர்ந்தெடுப்பான்றதை விட எந்த வழிய தேர்ந்தெடுக்க மாட்டான்னு தான் நம்ம யோசிக்கணும். அப்படி பார்த்தா அவன் கண்டிப்பா ஏர் டிராவல சூஸ் பண்ணவே மாட்டான். ஏன்னா நாம கண்டிப்பா எல்லா ஏர்போர்ட்லயும் செக்யூரிட்டி டைட் பண்ணிருப்போம்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சோ அவன் இப்ப தப்பிக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி கடல் தான். நம்ம சென்னையில இருந்து யாழ்ப்பாணம் 350 கிலோமீட்டர் தான். அவன் ஜாஃப்னா போர்ட் வழியா யாழ்ப்பாணத்துக்குள்ள நுழைஞ்சு இலங்கையில இருந்து பிளைட்டை புடிச்சு ஃபாரின் தப்பிக்கிறதுக்கான பிளானை தான் அவன் சூஸ் பண்ணிருப்பான். அப்படின்னா இந்நேரம் வர்மா சென்னை சவுத் சி சோர்ஷலையும் இல்ல நார்த் சி சோர்ஷலையும் தான் இந்நேரம் போயிருப்பான். ஏடி சிவா, நீங்க 2 பேரும் கெஸ் பண்ணது கரெக்டா இருக்க சான்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்றதா பிளான்? சார், நானும் சிவாவும் சவுத் சி சோர்க்க கிளம்புறோம். இன்னொரு டீம் நார்த்துக்கு போட்டோம். இன்னொருத்தவங்க சென்னையில இருந்து வெளியில போற எல்லா டோல்கேட்லயும் ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி வெஹிக்கிள் போனா அதை செக் பண்ணுவாங்க. அப்பா, நான் அங்க போறேன். அதே சமயம் இப்போ வர்மா பிடியில குழந்தைங்க சிக்கி இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.